ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்? வால் ஸ்டார் எபிசோட் 45 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் ஏதோ முடிச்சிருப்பாங்க. அந்த 9 தலை வச்ச டிராகனும் நம்ம ஹீரோவை ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்துருந்துருக்கோம். மைண்ட் ரீடிங் பண்ணியிருந்திருக்கோம் நம்ம ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அதோட கண்ட்ரோல்ல போயிருந்திருப்பான். அது என்ன பண்ணுதுங்கிறதே ஒன்றும் தெரியாம இந்த எபிசோட் அதுல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதோட கண்ட்ரோல்ல மயங்கினபடியே தான் இருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோக்கு கண்ணு முழிக்கிறான். நம்ம ஹீரோவும் கண் முழிக்கும் போதே யாரோ வர மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோவும் அவங்க யாருன்னு பார்த்துட்டு அதுல இருந்து வெளில வரணும்னு ட்ரை பண்றான். அதனால முடியல, ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்கா. ஆனால் ஒரு கையை மட்டும் விளக்கிடுறான். அதே நேரத்தில் அவரை தொடலாம் அப்படின்னு சொல்லி கையை கிட்ட எடுத்துட்டு போகும்போது அதனால அவரை தொட முடியல. காத்தோட காத்தா மறைகிறாரு. நம்ம ஹீரோ சொல்றான், லூஃபேங் என்னோட தாய்நாட்டை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அதோட அவரும் காத்தோட காத்தா மறைய ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பில்லர் மாதிரி பிளாஸ்டே ஆகுது. அது மூலமா நம்ம ஹீரோவும் அதுல இருந்து ஃபுல்லா வெளில வந்துடுறான். வேற லெவலில் அல்டிமேட் மாசா வெளில வரான். நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டே தன்னோட பவர்ஸ் ரிலீஸ் பண்றான். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மின்னல்கள் அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற அந்த டிராகன் மேல அதுங்களாம் என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஹீரோ லாக் பண்ண பார்க்குதுங்க. இருந்தாலும் அந்த மின்னல் அடிச்சனால அதுங்களால ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ அதை விட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துடுறான். இதுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியல. இது நம்ம ஹீரோட ஸ்வார்டு ஃபுல்லாக சிலுசிலான்னு ஒருங்கி இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்பைன் ஆகி நம்ம ஹீரோ கைக்கே வர ஆரம்பிக்குது. அங்கே இருக்க எல்லா ஸ்வார்டோட பீஸரும் ஒன்றா கம்பைன் ஆகி நம்ம ஹீரோட கைக்கே வந்துடுது. நம்ம ஹீரோவும் அந்த 9 தலை கொண்ட அந்த டிராகனை ஃபுல்லாகவே அழிச்சு முடிச்சிடுறான். அதோட மொத்தத்தையும் டோட்டலாக காலி பண்ணிடுறான். அது கீழே வந்து டொம்முன்னு வந்து விழுவுது. எல்லாரும் அங்கே பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு. அதோட நம்ம ஹீரோ அங்கே மயங்கிருக்கு. சிஜியாங்கும் வந்து நம்ம ஹீரோ தூக்கம். சிஜியாங் நம்ம ஹீரோக்கா லூஃபேங் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் நான் ரொம்ப இன்ஜூரி ஆகிட்டேன், கொஞ்ச நேரத்தில் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் என்னால் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி அதே நேரத்தில் அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கலாம், அதே நேரத்தில் நீ எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே ஒரு ட்ரைனராக மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த பயிற்சி பண்ணுற இடத்துக்கு தான் போகிறோன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் செட் அந்த இடத்தோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாஸ்டரும் நீ எதோ உன்னோட கண்ணால் பார்த்து முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே தான் இருக்கான். அதோட அங்கே நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண இடத்துக்கு வந்து ஹீரோ அங்கே அடிபட்டுருவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஃபைட் பண்ணும்போது எல்லாத்தையும் சுற்றி இருக்கவங்களையும் பார்க்கணும், பீப்புள்ஸையும் நம்ம பார்க்கணும், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சிட்டிக்கு நம்ம எந்த டேமேஜ் இல்லாமல் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நடந்திருக்க எல்லா டேமேஜும் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு முறை இந்த மாதிரி சிட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்குள்ளேயே மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் சிஜியா வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நீ ஒன்று இதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜியாங் சிட்டியில் மாட்டிக்கிட்டு அதில் இறந்து போனவங்க எல்லாத்துக்குமே எல்லாரும் இங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் ஒருத்தர் தெரிவிச்சுக்கிறாங்க. இறந்தவங்களுக்காக எல்லாத்துக்குமே பொக்கே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் எல்லாருமே அங்கே பறக்க விடுறாங்க. அங்கே இறந்தவங்களுக்காக அவங்க எல்லாருமே எடுத்து பறக்க விடுறாங்க. 1 by 1 எல்லாருமே விட்றாங்க. நம்ம ஹீரோவும் அதில் பொக்கே எடுத்துன்னு போய் சீனியர் லூஹேங் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொக்கேவை பறக்க விடுறான். நம்ம ஹீரோவும் பறக்க விட்டு அந்த பொக்கே எல்லாமே காத்தோட காத்தா போய் மேலே போய் அது எல்லாமே காத்தோட காத்தா மறைஞ்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாகவே வெடிச்சு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அதுக்கு காரணம் என்ன எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவர்கிட்ட. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக இப்படி இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் அவர்கிட்ட சபதம் எடுத்து மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக மாறுவேன், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹியூமனுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி எடுத்து ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஹியூமன்ஸுக்கும் இந்த மான்ஸ்டர்ஸுக்கும் நடக்க போகிற வார் வேறு ஹிஸ்ட்ரியவே மாற்றி எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அங்கே சைடில் இருக்க 2 பேரும் வில்லத்தனமாக பார்த்துட்டு லூஃபேங் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவங்களே மனசுல சொல்லிட்டு இருக்க மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதோட ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினி கிட்ட போகிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை கைஸ். எபிசோடு குட்டியாக இருக்குன்னுலாம் கேட்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு எபிசோடு 2 பார்ட்டாக அவர் போட்டு போல, அதனால நமக்கு ஒரு எபிசோட ஒரு பார்ட்டாக போட முடியாது. இந்த எபிசோட ஒரு பாதியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த எபிசோடு போட முடியும். அடுத்த எபிசோட் நம்ம ஃபுல் எபிசோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மாதிரி பாதியாக பார்க்கும்போது ஒரே எபிசோட பார்த்துடலாம். ஓகே கைஸ், பை.